யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதற்கு காரணம் குதிரை பேரம். இன்றைக்கு அவருடைய ராஜகுருவாக இருப்பவரை மிஸ்டர் ரத்தன் பண்டிட் என்பவரை அரசு வேலையில் அமர்த்தியதை வன்மையாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். தாவேக அரசு மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் சட்டமன்றத்தில் நடைபெற்று வருது. இந்நிலையில் சட்டசபையில பேசிய தேமுதிக பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான பிரேமலதா விஜயகாந்த் எதிர்கட்சிகளை எதிரி கட்சிகளாக நினைக்காம முதல்வர் அரசியல் மாண்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்கள். முதல் அறிவிப்புல பெண்களை பாதுகாக்க சிங்கப்படை அமைப்பு மற்றும் 717 மதுக்குடைகளை மூடியிருப்பது மக்களால் வரவேற்கப்பட்டிருக்கு. இதை தேமுதிகவும் வரவேற்குது. இப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆட்சி வெளிப்படையா இருக்கணும். ஆனா இங்க குதிரை பேரம் நடந்ததா எதிர்கட்சி அத்தனை பேருமே சொல்றாங்க. இது வரைக்கும் இது தமிழ்நாட்டுல நடக்காத ஒரு விஷயம். இதை இந்த நாள்ல நான் சொல்றதுல ரொம்பவே மனவேதனை அடைகிறேன். அதே மாதிரி முதல்வர் அன்னைக்கே சொன்னாரு, இங்க யாரும் முகம் மூடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அனைவருக்கும் வெளிப்படையான ஒரு ஆட்சி தான் செய்வோம்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது முதல்வரை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு வந்தாங்கன்னு வெளிப்படையா மக்களுக்கு சொல்லணும்னு பல விஷயங்கள் குறித்து கேள்வி கேட்டிருக்காங்க. அரசு வேலையில் அமர்த்தியதை வன்மையாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் நான் அதை குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு ராஜகுருவா இருந்தா உங்க பர்சனலா அவரை வச்சுக்கணும். இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால வைரல் வருது. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.